குருநாத் மகாராஜ் கி ஜெய். நம்ம இன்னைக்கு 25வது ஸ்லோகத்துலேருந்து 31வது ஸ்லோகத்தை தான் பார்ப்போம். ராமஸ்ய பார்கவேந்திரஸ்ய நிகிஷத்ர கரணம் புவக ஜலஸ்ய சோமவம்சஸ்ய யாதே நகுஷஸ்ய ச தௌஷ்யந்தே பரதஸ்யாபி சந்தனோஸ்தத்சுதஸ்ய ச யாதேச்சேஷ்டபுத்திரஸ்ய யதோர்வம்சோ அனுகீர்த்தித யத்ராவதீனோ பகவான் கிருஷ்ணாக்யோ ஜெகதீஸ்வரः வசுதேவகிருஹே ஜன்ம ததோ விருத்திஸ்ய கோகுலே தஸ்ய கர்மாணி பாராணி கீர்த்திதானி அசுரத்விஷः பூதானாசு பைஹப்பானம் சகடோச்சாடனம் சிசோ திருணாவர்தஸ்ய நிஷ்பேஷஸ் ததைவ பகவத்ஸயோ தேனுகஸ்ய சகப்ராதுः பிரலம்பஸ்ய சம்சயः குபானாம் சபரித்ராணாம் தாவாக்னே பரிசர்ப்பத தமனம் காளியஸ்யாகே மகாஹே நந்தமோக்ஷணம் விரதசர்யாது கன்யானாம் யத்ர துஷ்டோ அச்சுதோ விரதை பிரசாதோ யக்க பக்னிப்யோ விப்ரானாம் சானுதாபனம். ஸோ 31 ஸ்லோகத்தை பார்த்தாச்சு. இதோட அர்த்தத்தை இந்த அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸோ நம்ம 25வது ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி 31வது ஸ்லோகத்தை பார்க்குறோம். ஸோ நம்ம 25 ஸ்லோகத்தையும் 26 ஸ்லோகத்தையும் முதல்ல பார்ப்போம். ராமஸ்ய பார்கவேந்திரஸ்ய நிகஷத்ர கரணம் புவக ஜலஸ்ய சோமவம்சஸ்ய யயாதேர் நகுஷஸ்ய ச தௌஷ்யந்தேர் பரதஸ்யாபி சந்தனோஸ்தத்சுதஸ்ய ச யாதேர் ஜேஷ்டபுத்திரஸ்ய யதோர்வம்சோ அனுகீர்த்திதः. 25வது ஸ்லோகம் 26வது ஸ்லோகம். இதுக்குள்ள அர்த்தம் என்னன்னா, பிருகுகுல சிரேஷ்டரான பரசுராமர் பூமியில் சத்திரியரே இல்லாமல் செய்தல், சந்திரவம்சத்திற்கான இளையின் மகன் குரூரவஸ், யயாதி, நகுஷன், துஷ்யந்தனது திருக்குமாரனான பரதன், சந்தனு, அவரது மகனான பீஷ்மர், யயாதியின் மூத்த மகனான யது ஆகியவர்களின் வம்சாவளி கூறப்பட்டிருக்கின்றன. இந்த 25, 26 12வது அத்தியாயத்தில் 25வது 26வது ஸ்லோகம் இந்த 9வது ஸ்கந்தத்தில் உள்ள இதை சொல்றது. அடுத்தது 27வது ஸ்லோகம். யத்ராவதீனோ பகவான் கிருஷ்ணாக்யோ ஜெகதீஸ்வரः வசுதேவகிருஹே ஜன்ம ததோ விருத்திஸ்ய கோகுலே. இனி 10வது ஸ்கந்தத்தில் என்ன சொல்றது? யது வம்சத்தில் சர்வசக்தனான ஜெகத்பதி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ற பெயருடன் திருவுதாரம் செய்தார். பிறந்தது வடமதுரையில், வசுதேவரது மனைவியான தேவியின் திருவயிற்றில் வளர்ந்ததோ நந்தகோகுலத்தில். தஸ்ய கர்மாணி பாராணி கீர்த்திதான்ய அசுரத்விஷः பூதானாசு பயப்பானம் சகடோச்சாடனம் சிசோ திருணாவர்தஸ்ய நிஷ்பேஷஸ் ததைவ பகவத்ஸயோ தேனுகஸ்ய சகப்ராதுः பிரலம்பஸ்ய சம்சயः. இது 28வது ஸ்லோகம் 26வது ஸ்லோகம். பல அரசர்களை கொண்டது கிருஷ்ண பரமாத்மாவோட கதை. 10வது ஸ்கந்தம் தான் பெரிய ஸ்கந்தம், 90 அத்தியாயம், எல்லாம் கிருஷ்ணரோட சேட்சிதங்கள் தான். பல அரசர்களை கொண்டது, அளவிடங்களாக செயல்களை புரிந்தது ஆகியவை கூறப்பட்டிருக்கிறது. குழந்தை பருவத்தில் பூதனை என்ற அரக்கிய பாலோடு உயிரையும் சேர்த்து குடித்தது. சகடாசனை கொன்றது. திருவண்ணாவர்த்தன், பகாசுரன், பஸ்தாசுரன் ஆகியவர்களை கொன்றது. தேனுகாசுரனையும் பிரலம்பாசனையும் சுற்றத்தோடு அழித்தது. இது 28வது ஸ்லோகம் 29வது ஸ்லோகம். 30வது ஸ்லோகம். கோபானாம் ச பரித்ராணாம் தாவாக்னே பரிசர்ப்பதः தமனம் காளியஸ்யாகே மகாஹே நந்தமோக்ஷணம். இது 30வது ஸ்லோகம்.
சுற்றி சூழ்ந்த காட்டுத்தீதிலிருந்து கோபுரங்களை காத்தது, காளிய நகரத்தை காளிங்க நாகத்தை அடக்கினது, மலைப்பாம்பிலிருந்து நந்தகோபுரங்களை காப்பாற்றினது. இது 30வது ஸ்லோகத்தோட பொருள். 31வது ஸ்லோகம் பிரதசர்யாது கன்யானாம் யத்ர துஷ்டோ அச்சுதோ விரதை பிரசாதோ யக்ஞபத்னிபியோ விப்ராணாம் சானுதாபனம். இது 31வது ஸ்லோகம். கோபியர்கள் கிருஷ்ணனையை கணவனாக அடைய காத்தியாயனி விரதம் செய்தது. அதனால் மகிழ்ந்த கிருஷ்ணன் அவர்களுக்கு அரியது. வேள்வி செய்யும் அந்தணர்களது மனைவிக்குள் திருவுருள் புரிந்ததும் அதனால் அந்த அந்தணர்கள் பச்சாதாபம் கொண்டது. இது எல்லாம் 31வது ஸ்லோகத்தில். ஸோ இன்னைக்கு 25லேருந்து 31 ஸ்லோகம் வரையும் பார்த்துருக்கோம். மீதி உள்ள ஸ்லோகத்தை வர நாட்களில் பார்க்கலாம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா.